ஹாய். இந்த ட்ரோன் வாங்கினப்ப நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சுத்தம். எனக்கு அது ஒழுங்கா ஆப்ரேட் பண்ண தெரில. விட்டுட்டேன். இப்போது 3 மந்த்ஸ் ஆயாச்சு. ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது வந்து ஒழுங்கா நமக்கு ப்ராப்பரா அத யூஸ் பண்ண தெரியல. அது லேண்ட் ஒழுங்காலாம் ஆகல. உடஞ்சிருது விழுந்து விழுந்து. சரி ஓகே இனிமே ஷாப்பிங் போணும். லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது ஷாப்பிங் நான் கிளம்பிட்டேன். பையனும் ஓரளவு கிளம்பிட்டான். ஹஸ்பண்ட் கிளம்பல. ஆனா பையன் போட்டு மிதிச்சு உருட்டி பெரட்டி எழுப்பி விட்டுட்டான். இது நல்ல டெக்னிக்கா இருக்கேன்னு யோசிச்சிருக்கேன். இனிமே இப்படிதான் உட்காந்துட்டே இருந்தாங்கன்னா, பையன்ட்ட சொல்லிற வேண்டியதுதான். அவனே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுருவான். அங்க போகும்போது நல்லா தான் இருந்தான். ஸ்டைலா தான் இருந்தான். போயிட்டு இறங்குனதுக்கப்புறம் மண்டையில முடிய பார்த்தனா அப்படியே நட்டுட்டு நிக்குது. பனங்காமண்ட மாரி. சார் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. யூசுவலா ஹெல்மெட் போடுவோம் 3 பேருமே. ஆனா இப்போ வந்து ஹெல்மெட் எடுத்துட்டு போயிடுறாங்க. பார்க்கிங்ல வைக்க முடியல. 3 ஹெல்மெட்டையும் கொண்டு உள்ள போக முடியாது. ஸ்டுடியோ தான் போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ரொம்பன்னு சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு ஓகே. ஷூ, ஸ்லிப்பர்ஸ்லாம் என் சைஸ்க்கு எப்போவுமே கிடைக்காது. அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஆனால் என்னை விட பெரிய சைஸ், சின்ன சைஸ்லாம் எப்போவுமே இருக்கும். எதுக்கு ட்ரையல் ரூம் போனேன்னு தெரியாது. சும்மா ஒரு பிக்சர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவ்வளோவா எதுவுமே செட் ஆகலை. ஒரு நைட் சூட் மட்டும் தான் செட் ஆச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு மேலே போயாச்சு. ஜென்ஸ் செக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. லேடிஸ்க்குலாம் அவ்வளோ இல்லைங்க. ஆனால் அங்கே சூப்பராக இருந்ததுங்க. எதை எடுக்க எதை வைக்கனே தெரிலங்க. ஐயோ குட்டி பையன் தான் இருக்கானே, பெரிய பையன் இல்லையே, வாங்கி கொடுக்க முடியலன்னு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் ஷர்ட்ஸில் ஹாஃப் ஹேண்ட்லாம் போட மாட்டாங்க. அதனால் அவங்க ஷாப்பிங் முடிஞ்சதும் பில்லை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.